நயன்தாரா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா ரேவதி நட்சத்திரம். நமக்கு ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானோட நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மீன ராசியில் இருக்குது. மீன ராசி குரு பகவானோடையது. அங்கே சுபத்துவமான ஒரு நிறைய நட்சத்திரம் 3 நட்சத்திரமாக நமக்கு சுபத்துவமான நட்சத்திரம் இருக்குது. அதில் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்மளுடைய கடனை தீர்க்கத்துக்கான வழி சுட்சமாக ரகசியமான ஒரு வழி இருக்குது. அதை நம்ம அடகு வைத்த நகையை மீட்டுறதுக்கான வாய்ப்புகளுமே நமக்கு ரொம்பவே அதிகம். நம்ம அன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் பூஜை பண்ணும்போது நம்ம கேட்டது அனைத்துமே கிடைக்கும். நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடக்கும். ஏன்னா ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான நட்சத்திரம்ன்றதுனால புதன் பகவான் பெருமாளோட அம்சம். நமக்கு அன்னைக்கு நம்ம பெருமாள் கிட்ட நம்மளுடைய பொருளாதார ரீதியான எந்த விதமான கோரிக்கையை நம்ம வைக்கும்போதும் அது எளிதில் நடக்கும். அது என்னைக்கு வருதுன்னு பார்க்கும்போது 29/3/2025 நமக்கு ரேவதி நட்சத்திரம் 8:16 ஆரம்பிச்சிருது. ஆனால் அன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை செஞ்சுக்கலாம். நமக்கு 6:37 வரைக்குமே நமக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் சாயந்தரம் 6 மணி போல் நீங்கள் பண்ணும்போது நமக்கு ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஓடிட்டு இருக்கும். நம்ம தாராளமாக அன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடகு வைத்தனாக்க ஸ்லிப்பு வச்சுருப்பீங்கள்ல, பேங்க்கில் வச்சிருந்தாலோ இல்லை எங்கே வச்சுருந்தாலோ அந்த அடகு வைத்த நகையோட ஸ்லிப்பை வச்சு நீங்கள் நின்ற கோலத்தில் உள்ள மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ அதை பச்சை கலர் புடவை கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்தால் ரொம்பவே கூடுதல் விசேஷம். இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் நின்ற கோலத்தில் உள்ள மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு 8 தாமரை, உங்களால் 8 தாமரை முடியல அப்படின்னா ஒரு தாமரை வாங்கிக்கோங்க. அதில் 8 இதழ்கள் பிரிச்சுட்டு மீதி இருக்க பூ அம்மாவுக்கு சாத்திடுங்க. மல்லிகைப்பூ இப்போ சீசன் தான், நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கி வாசனை பூ நம்ம எதை மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம சாத்தும் போது அது அவ்வளவும் நமக்கு ஸ்பெஷலாக நமக்கு ஒரு கூடுதல் நம்மளுடைய பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம 6 தாமரை இதழ்களை லைனாக வச்சுட்டு அதில் 8 தாமரை இதழ்களை லைனாக வச்சுட்டு அதில் 8 காயின், 1 ரூபா காயின் அது உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், பச்சை கற்பூரம் அதே மாதிரி அந்த காயினுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அம்மாவுக்கு பிடிச்ச கல்கண்டு சாதமோ இல்லை பால் பாயசமோ என்னவோ அமிர்தம் ஏதாவது செஞ்சுட்டு பிரசாதம் நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி அஸ்வஸ்தம் தெரிஞ்சால் படிங்க. அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியோட மந்திரமூர்த்தியை தெரிஞ்சால் படிங்க. அதுவும் தெரியல அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு பூ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். அதுவும் உங்களால் முடியல அப்படின்னும்போது ஏலக்காய் கிடச்சா ஏலக்காயில் பண்ணுங்கள். அதுவும் முடியல அப்படின்னா பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க. அதை குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் வெந்தயம் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை ஒரு துணி நூல் வச்சு மூட்டை மாதிரி கட்டிக்கணும். அதை 108 முடிச்சு வச்சு அதில் நீங்கள் மகாலட்சுமி தாயை அர்ச்சனை பண்ணும்போது கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் பொருளாதாரத்தில் அடுத்த ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பொருளாதார மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். இதை நீங்கள் மனசார உணர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி அடகு வைத்த நகை யாருக்காவது நீங்கள் கடன் அடைக்கணுன்னா கூட அன்னைக்கு அவங்களோட பேர் போட்டு நீங்கள் அதில் ஒரு பேப்பரில் அவங்களோட பேரை எழுதி 1 ரூபாவோ 10 ரூபாவோ 11 ரூபாவோ 50 ரூபா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை அதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பச்சை கருப்பு போட்டு நான் இந்த கடனை இவருக்கு இன்றுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இன்று இந்த நபருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கடனை நான் இன்று அடைத்து விட்டேன் அப்படின்னு போட்டுட்டு 1 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ நீங்கள் அதை போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு அடுத்த ரேவதி அதுக்கு அடுத்தடுத்த ரேவதியில் இந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல்கள் கடவுள் நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. பெருமாள் நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க, தாயார் அமைச்சு கொடுப்பாங்க. இந்த பூஜை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சுக்கிர ஓரையோ இல்லை குரு ஓரையோ நீங்கள் அந்த ஓரை பார்த்துக்கங்க. அந்த ஓரை பார்த்துட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது இன்னுமே ஸ்பெஷலான நமக்கு கூடுதல் பலனை அளிக்கும். உங்களுக்கு அந்த ஓரை தெரியல அப்படின்னா நம்ம தான் டெய்லியும் இன்றைய நாள் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கேன். நான் அந்த இன்றைய நாளில் நான் உங்களுக்கு அன்னன்னைக்கோட ஓரையை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த ஓரையை பார்த்துட்டு கூட நீங்கள் ஓரை அறிந்து வேலை செய்யணும். நமக்கு எல்லா விஷயமும் வெற்றி 100% கிடைக்கும். அந்த டைம் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாளுடைய அருள் கிடைக்கும். நமக்கு அந்த நகையை மீட்கிறதுக்கான வாய்ப்பு பொருளாதாரத்தில் மேலே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.